நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நண்பா, விஷயம் என்ன அப்படின்னா, நண்பா எனக்கு இந்த மாதிரி பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, அது பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காண்டியே செப்பரேட்டாக லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி காயின் ஏதாவது லிஸ்ட் இருந்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. அதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்பா. அதில் வர்ற காயின்கள் எல்லாமே ரொம்பவே ஷோர் ஷார்ட் சிக்னலாக இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். சரிங்களா? அப்படிங்கிறனால அது வாங்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை, அது அந்த நேரத்தில் போஸ்ட் பண்ணும்போது பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வரைக்கும் டாப் 100 அல்ட் காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி 100 காயின் வீடியோவில் மொத்தம் 8 பார்ட் 80 காயின் போட்டிருக்கேன் நண்பா. அது எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம வாங்கினதுலேருந்து நிறையா 200%, 300% சொல்லி எல்லாமே ஏறி இருக்கு. இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா இனிமேல் அது நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா ரேட் ஏற்கனவே ரொம்ப மேலே போயிருச்சு. அப்படிங்கிறதுனால வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி தெரியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் மார்க்கெட் அப்டேட்டை நான் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் வாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தோது வராது. மார்க்கெட்டோட நிலவரம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான அணுகுமுறையாகவும் இருக்கும். அதனால் அது இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறந்துடாமல் கடைசியில் லைக் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனையும் அடுத்த ஒரு கிரிப்டோ யூசருக்குமே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா மார்க்கெட் அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுபோக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். அதனால் இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யார் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட வேண்டாம். சரிங்களா? ரைட், ஓகே நண்பா. இப்போ இந்த இதை நீங்கள் பாருங்கள். இது நான் ஒரு ஆர்டர் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த சேட்டில் பார்த்தோம்னா என்ன மாதிரி ஆர்டர் டெப்த் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கீழே இருந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ 43,000, 42,900 இப்படியே பார்த்தோம்னா நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே தூக்க அது பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது பார்த்தோம்னா பையர்ஸ் இவங்க பையர்ஸோட ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் பிளேஸ் ஆயிருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட செல் பண்ணணும்னா பையர்ஸ் கிட்ட தான் செல் பண்ணணும். நான் ஒரு ஆள்கிட்ட பை பண்ணணும் அப்படின்னா செல்லர்ஸ் கிட்ட இருந்து தான் பை பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா 42,900 அப்படிங்கிற ரேட்டில் பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக 1,831 பார்த்தீங்கன்னா 31 பிட்காயின் வாங்குறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. இப்போ 42,900க்கு 1,831 பிட்காயினை கொண்டு போய் செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் 42,500, 42,300 இப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்கிக்கிட்டே போகும். இப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஸ்விங்காக ஃபார்ம் ஆகி ஒர்க் ஆகிறதும் ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிறதும் ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிருக்கிற விதம் இதை தான் இப்போ நான் உங்களுக்கு படிச்சு காரணேன். இப்போ இந்த இதை நல்லா படிச்சு பாருங்க. 38,100 இருக்கு. நம்ம ரவுண்டாக 38,000 சொல்லி வச்சுக்கிடுவோம். அந்த ரேட்டு வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு 13,276 ஆர்டர் புக்கில் பார்த்தோம்னா பிளேஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸ். இது போக ஐஸ்பர்க் ஆர்டர்லாம் ரொம்ப பெரியான ஹெவியான ஒரு குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்கும். அது எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியாது. 38,000 வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதுபோக பார்த்தோம்னா இப்போதைக்கு 42,900, 43,000 அதாவது இப்போ இருக்கிற ரேட்டில் எவ்வளோ செல்லர்ஸ் விருப்பத்தோடு இருக்காங்க. மேலே போனோம்னா எந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா செல் பண்ணிட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நீங்கள் பாருங்க. 48,100க்கு வந்துச்சுன்னா 8,500 குவான்டிட்டியை செல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா இருக்கு. இது இப்போ வரைக்கும் இருக்கிறதா. இது சேஞ்ச் ஆகும். மேற்கொண்டு அந்த நேரத்தில் பக்கத்தில் போகும்போது அதிகமான குவான்டிட்டி வரும். இது எல்லாமே லிமிட் ஆர்டர் தான். மார்க்கெட் ரேட்டில் போட்டு அடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஆடாகும். அப்படிங்கிறதுனால எவ்வளோ இந்த ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே நீங்கள் பாருங்க. 48,000 ஒரு ஆள் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கிறது 20,000 இந்த மாதிரி ரேட்டில் வாங்கியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இருக்கும். இது சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதில் இருக்கிறத மேலோட்டமாக நான் வாசிச்சு விட்ருக்கேன். மற்றபடி இதில் இது மொத்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு வேறு என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் உள்ள டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைனான்ஸு, பிட்மேக்ஸு, OKX எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்சேஞ்சில் உள்ள டேட்டா ஆர்டர் புக் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிட்காயினோட ஹால்விங்க்கு 126 நாள், அதாவது ரவுண்டாக சொல்லணும்னா 4 மாதம் இருக்குது. எப்போவுமே பார்த்தோம்னா இங்கே இந்த ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர் மாதம் எதிர்பாராத விதமாக 2023 ப்ளஸ் 3.91% ஆப்போசிட்டில் க்ளோஸ் ஆகி ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தது. அக்டோபர்லேருந்து மார்க்கெட் பிடிச்சி மேலே போனது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரீன் கேண்டில் போட்டுருக்கு. அதாவது அக்டோபர் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட்டோட ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அக்டோபர் பார்த்தோம்னா ஒரு இதாக வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அக்டோபரில் இருந்து
பிட்காயினோட ஹால்விங்க்கு 6லேருந்து 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே எப்பவுமே ஒவ்வொரு ஹால்விங் பீரியட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இன்னுமே ஹால்விங்க்கு வந்து 4 மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அக்டோபர்லேருந்து கணக்கு பண்ணோம்னா 7 மாதத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. அப்போ எந்த ரேட்லேருந்து ஏற ஆரம்பிச்சதோ அங்கே இருந்து 50% பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்பவுமே இந்த அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக அக்டோபர் ஸ்டார்ட் ஆன இடம் வந்து பார்த்தோன்னா 35,000. இப்போ இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் 35,000 ஒரு 38,000 வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது 50% அதிகமாக வந்து போச்சுன்னா அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான செல்லிங் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்ல 48,000 பிரேக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். 50% போட்டோம்னா 52,000 53,000 அப்படிங்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து ஹால்விங்க்கு முன்னாடி நான் சொல்றது. இந்த ரேட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹெவியான செல்லிங்கை கொடுத்துட்டு கீழே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்தால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் சும்மா கிடையாது சரிங்களா. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக்னிக்கல் பிளேயராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரேட்டுக்கு வந்தால் வித்துறணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட ரேட்டை வாங்கினவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால வேல்ஸ் எப்பவுமே அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்கிட்டு மேலே போய் விற்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எப்பவுமே மேலே வாங்கிட்டு தலைகீழ கீழே வந்து விற்கிறதுனால தான் ஒரு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க எல்லாருமே மேலே போனதுக்கப்புறமும் வாங்கணும் அப்படின்னா மேலே போனால் யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அவள் கீழே இருக்கும்போதே வாங்கியிருப்பாங்க. கீழே இல்லை அப்படின்னா கீழே வர வச்சு வாங்குறதுக்காக இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா, அதாவது இந்த 50% நான் போட்டுக்கிறது இந்த ஸ்விங் 53,000 அந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா ஹெவியான செல்லிங்கை கொடுத்து மொத்தமாக வந்து ஒரு ஃபோமோவை கிரியேட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பை பண்ணி அடுத்த புள்ளி சைக்கிள்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்டர் ஆகும். அப்படிங்கிறனால ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அக்டோபர் ரேட் வந்து ஒரு 50% கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 52,000 ரேட் அப்படிங்கிறது வருது. அங்கே இருந்து மறுபடியுமே ஒரு கீழே தள்ளி விட்டு மறுபடியும் அவங்க பை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியாக 36,000 38,000 அப்படிங்கிற ரேட் வர்றதுக்கு ஹால்விங்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு நான் எதிர்பார்க்குறது ஒரு பிப்ரவரி எண்டிங் பீரியடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்விங்க்கு அப்புறம் பிடிச்சிட்டு மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த இடத்த பர்டிகுலராக செலக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல போல செல்லிங் இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஏன் இந்த இடத்த பர்டிகுலராக நாங்கள் வந்து மறுபடியும் மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போகும் அப்படின்னா அங்கே வந்தவனே வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஆர்டர் டெப்த்தில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது 2 நாள் தான் பர்டிகுலராக இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து 64,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு லோ போட்டுச்சு. அதுக்கப்புறம் 2021 அந்த நவம்பர் பீரியடில் ஒரு ஹை போட்டுட்டு இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவை கிரியேட் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஒரு லோவா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஹையை விட இங்கே ஒரு ஹை வந்து ஷிஃப்ட் ஆகி மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு புல் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் லோவுமே ஷிஃப்ட் ஆகி மேலே போயிருக்குன்னா அடுத்து மறுபடியுமே ஒரு ஹையை போட்டுட்டு இந்த லோவுமே ஷிஃப்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுச்சுன்னா அடுத்தடுத்த ஹையை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஓவராலாக ட்ரெண்ட் இந்த இடத்துல கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போகும்போது நம்ம என்ன நினச்சிருந்திருப்போம், இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஹையை போட போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே வந்து அந்த 48,000 செல்லிங் குவான்டிட்டி வந்து முரட்டு செல்லிங்காக வந்ததுனால அங்கே வந்து லிமிட் ஆர்டரும் பிளேஸ் ஆகிருக்கும். மார்க்கெட் ரேட்டில் போட்டு மொத்தமாக அடிப்பாங்கிறதுனால வந்த உளுந்ததான் முதுன்னு இவ்வளோ தூரம் கீழே விழுந்தது தான் நம்ம கிட்டத்தட்ட $16,000 வரைக்கும் வந்தது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்னுமே தொடப்படாத அதிகப்படியான செல்லிங்லாம் ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த இதை பிரேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இதில் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்கலாம். coinglass.com அப்படிங்கிறதுல எந்தெந்த ரேட்டு வந்தால் வாங்குறதுக்கு நிறையா இருக்குது, எந்தெந்த ரேட்டில் விற்கிறதுக்கு நிறையா பேர் குவான்டிட்டி இருக்குங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அந்த ரேட்டை பிரேக் பண்ணிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு $1.641 ட்ரில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பிரேக் பண்ணணும் ரொம்ப அதிகப்படியான வால்யூம் வரணும். அது ஹால்விங்க்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலேருந்து 50% கரெக்ஷன் எடுத்து கீழே வந்து 36,000 38,000 அந்த ரேட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்குமுலேஷன் பண்ணி நீங்கள் வந்து கடைசி சான்ஸாக மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் வந்து டாப் 100 அல்ட் காயின்ஸுங்கிற மாதிரி 8 வீடியோ போட்டிருக்கேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுவேன் வாங்குறதுக்கு. அந்த காயினுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஒரு வருங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இது வந்து குவார்டர்லிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க மந்த்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடைசி 3 மாதத்தில் நீங்கள் பார்த்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இனிமேல் வரப்போகிற ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கான அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான அப்கமிங் மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த Q4 நீங்கள் வந்து எடுக்குவாங்க. பிட்காயினோட Q4 வந்து 60% மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் ஹால்விங் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ இந்த 2025 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேற வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பணக்காரங்களை ஆக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இருந்தாலும் என்னோட கணிப்புப்படி அந்த பீரியடில் பிட்காயின் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். ஆனால் அதை இப்போ சொன்னோம்னா அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகும் அப்படிங்கிறனால நான் அதை எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அந்த டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு க்ளூவாக கொடுக்குறது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் மறுபடியும் நிறைய பேர் இன்னமும் இந்த 15,000 வரும் 10,000 வரும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நடக்காத காரியம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். இருந்தாலும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஓவராலாக அதிகபட்சம் 53,000க்கு வந்து போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வாங்கின காயின்களாம் விற்றுட்டு மறுபடியும் 36,000 38,000 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து புல் ரெண்டு ஸ்டார்ட் ஆகி அந்த இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வராமல் அப்படியே பிடிச்சி மேலே போச்சு அப்படின்னா நம்ம விற்றதை திரும்ப வாங்க முடியாமலே போயிடும். அப்படிங்கிறனால நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா மறுபடியும் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காமல் மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அன்ரெக்கவரபிள் லாஸில் நிறைய பேரை கொண்டு போய் விட்டுரும். அப்படிங்கிறதுனாலையும் வேல்ஸ் பை பண்ணுறதுக்காகவே மறுபடியும் கீழே கொண்டு வந்தால் தான் அவங்களால வாங்க முடியும். ஏன்னா மேலே அவங்க வந்து பை பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கீழே கொண்டு வந்தால் தான் வாங்க முடியுங்கிறதுக்காகவே அவங்க வாங்குறதுக்காகவே கீழே கொண்டு வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வாங்கிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான முறையாக இருக்கும். பார்ப்போம் நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.